இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் இந்த நாளின் மதிய வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற சுமார் 4 மாதங்களாக தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய இறை செய்தியை 112ஆம் பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தியினுடைய தலையங்கமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், நான் பூமியையும் பூமியில் உள்ள அநேக ராஜ்யங்களையும் நேபுகாத்நேச்சாரின் கைகளிலே ஒப்படைக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள், அதாவது தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்லுகிறேன், பூமியையும் அதில் உள்ள ராஜ்யங்களையும் நேபுகாத்நேச்சாரின் கையில் ஒப்படைக்கிறேன் அல்ல, ஒப்படைத்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, இந்த நிகழ்வு கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே நடந்தேறியது. அந்த நிகழ்வுகளை எரேமியா தீர்க்கதரிசி அங்கு எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 27ஆம் அதிகாரத்தில் அவைகளை குறித்து எந்தெந்த ராஜ்யங்களின் ஜனங்களை கர்த்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து எரேமியா 27ஆம் அதிகாரத்திலே அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்து வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் கிமு 535ஆம் ஆண்டிலிருந்து கிமு 485ஆம் ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேறி முடிந்தது. அருமையானவர்களே, கிமு 587ஆம் ஆண்டு முதல் 585ஆம் ஆண்டிற்குள்ளாக அந்த வார்த்தைகள் நிறைவேறி முடிந்தது. நான் இந்த வரலாற்று ரீதியான சில ஆண்டுகளை சொல்லுகின்ற போது அதில் சில தவறுகள் இருக்கக்கூடும். அந்த ஆண்டுகளை சரியாக ஈகித்தறிவதில் சற்று குளறுபடிகள் இருக்கிறது. வரலாறு ஒன்றை சொல்லுகிறது, வேதாகமம் ஒன்றை சொல்லுகிறது. ஆண்டில் நிகழ்வுகள் எல்லாம் சரியானது, அந்த ஆண்டு கணக்கு சற்று முன்பின் மாறுபட்டதாக காணப்படுகிறது. ஆகவே தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். சில புத்தகங்கள், சில வரலாற்று நூல்கள் அல்லது நம்முடைய வேதாகமம் சொல்லுகின்ற செய்தி சரியாக விவரிக்கப்படுகிறதை காண முடியும். 587ஆம் ஆண்டு கிமு 587 முதல் 585 வரையான சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் அந்த வார்த்தைகள் பூமியிலே நடந்தேறியது.
அருமையானவர்களே, அந்த வேத பகுதியை நான் உங்களோடு வாசிக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்கள். அநேக வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. 1 முதல் 6 வரையான வசனங்களை நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். அவை முதலாவது சொல்லிவிடுகிறேன், அவைகள் ஒரு முறை நடந்து ஏறிய நிகழ்வுகள். ஆனால் உலகத்தின் கடைசி நாட்களிலே அதே மெசொப்பொடேமிய, கல்சீரிய, அசீரிய, கல்தேய, மேதிய, பெர்சிய மக்களினங்கள் வாழுகின்ற பகுதியில் இருந்து தோன்றுகிற அந்த பகுதி மக்களினங்கள் வாழுகின்ற பகுதியில் இருந்து, தற்போது அந்த பகுதியில் அல்ல, அந்த தேசங்களில் அல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதிகளிலே வாழ்ந்த மக்களினம் இன்றைக்கு இந்தியாவிலே அதே அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அக்காடியர்கள், அக்காத்தியர்கள், சௌராஷ்டிரர்கள், சாலிவாகனர்கள், பெர்சியர்கள், இப்படி பல்வேறு பெயர்களிலே, ஆரியர்கள், இப்படி பல்வேறு பெயர்களிலே இந்தியாவிலே ஆதிக்கவாதிகளாக இருக்கிறார்கள். அந்த ஏனைய தேசங்கள், வேதாகமம் சுட்டிக்காட்டுகிற அந்த தேசங்கள் இன்று முழுக்க முழுக்க முஸ்லிம் நாடுகளாக, இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. அந்த வம்சாவளியினர் வேறு, இந்த வம்சாவளியினர் வேறு. அன்று பாபிலோனிலும், அசீரியாவிலும், சீரியாவிலும், மேதியாவிலும், பெர்சியாவிலும், கல்தேயாவிலும் குடியிருந்த மக்களினம் ஏறக்குறைய ஒரே மக்களினம். பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். வாழ்ந்த அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப பிரிந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய இந்தியாவிலே அதே இன பெயர்களோடு அல்லது சற்று மாறுபட்ட பெயர்களோடு அதே விக்கிரகாராதனையிலே காளை வழிபாடு, நந்தி வழிபாடு, கன்றுக்குட்டி வழிபாடு, பன்றி வழிபாடு, யானை வழிபாடு, இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளிலே இந்தியாவிலே இருக்கிறார்கள். அடையாளங்களைத்தான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த மக்களினங்களின் மத்தியில் இருந்து தான் கடைசி காலத்திலே மீண்டும் ஒரு முறை நேபுகாத்நேச்சாருக்கு ஒப்பாக, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ஒப்பாக, அதாவது விழுந்து போன விடிவள்ளி என்று வர்ணிக்கப்படுகிற அந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒப்பாக, கூலிக்கு வாங்கின சபரகன் கூட்டத்து தலைவனாகிய அசீரிய மன்னனுக்கு ஒப்பாக, எகிப்தியனாகிய பார்வோனுக்கு ஒப்பாக ஒருவன் இந்த தேசத்திலிருந்து தோன்றுவான். உலகம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ளே ஆட்டி படைக்கும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக அவனுடைய கையிலே தேவன் அன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சகல தேசங்களையும் அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்தது போல, இந்த வருகின்ற கடைசி நாட்களிலும், உலகத்தின் முடிவு நாட்களிலும் அதே மக்களினங்களின், கலப்பின மக்களினங்களின் மத்தியில் இருந்து தோன்றுகிற ஒரு பெரு உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள துடிக்கின்ற ஒருவனுக்கு அவனுடைய கையில இந்த பூமி அனைத்தையும் ஒப்புக் கொடுப்பார். சில ஆண்டுகளுக்கு, அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு கொடுத்தார். இங்கே சில ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டுகளை தேவன் முன்னுரைத்து, திட்டமிட்டு முன்னுரைத்து வைத்திருக்கிறார். 7 ஆண்டுகள். அதுதான் உலகத்தின் மாபெரும் சாம்ராஜ்யம், கடைசி சாம்ராஜ்யம். 7 தோன்றி சில காலம் இருந்து அழியப்பட வேண்டிய, அழிந்து போகிற ஒரு சாம்ராஜ்யம், 8வது சாம்ராஜ்யம். 7ஆம் தலையிலிருந்து தோன்றி 8வது தோன்றுகிற 7 ஆண்டுகள் உலகத்தை ஆண்டு அழிக்கப்பட போகிற சாம்ராஜ்யம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதையும் இதையும்
கம்பேரிட்டிவ் ஒப்பாய்வு செய்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேத வசனங்களை படிக்கின்றேன். யோசியாவின் குமாரனும் 27:1-6. யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோயாக்கீமினுடைய, இந்த யோயாக்கீம் என்பவன் சிதேக்கியா என்று அழைக்கப்பட்டவன். அவனுக்கு இன்னும் ஒரு மறுபெயர் இருக்கிறது, சிதேக்கியா அரசன். அந்த சிதேக்கியா எனப்பட்ட யோயாக்கீமினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே, அவன் யூதேயாவை ஆட்சி செய்த முதலாம் ஆண்டிலே ஆரம்பத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தரனை நோக்கி, எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன் என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலே காணப்படுகிற அனைத்தையும் காணப்படாதவைகளையும் படைத்து பரிபாலித்து அவைகளுக்கு லக்கத்திட்டமாய் பேரிட்டு அழைத்து ஆண்டு வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள ராஜ்யங்களையும் அதில் குடியிருக்கிற மிருக ஜீவன்களையும் மனிதரையும் நானே என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். அதை யார் யாருடைய கையிலே எந்தெந்த காலங்களிலே யார் யாருக்கு அதை ஆளும்படியாக யார் யாருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அமர்மையானவர்களே, ராஜாக்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை இருக்கிற ராஜாக்களை மாற்றி வேறு ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தமக்கு பிரியமானவனுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து அடிமைத்தன நுகத்துக்கு உட்படுத்துகிறவர். அதை தொன்று தொட்டே செய்து வருகிறார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விருப்பமானவனை ராஜாவாக ஜனங்களை ஆளத்தக்கவர்களாக உயர்த்துகிறார். எளியவனை குப்பையில் இருந்தெடுத்து ஜனங்களை ஆளுகை செய்கிறவனாக உயர்ந்த சிங்காசனத்திலே அமர்த்துகிறார். ராஜாக்களை பாரம்பரியமாய் பல ஆயிரம் ஆண்டுகளாய் ஜாதிகளையும் தேசங்களையும் ஆளுகை செய்தவர்களை புழுதியிலே தாழ்த்துகிறார். வேலைக்காரரை போல தரையிலே நடந்து போக செய்கிறார். தரையிலே நடந்து தெரிந்த புழுதியிலே படுத்து கிடந்தவர்களை உயர்த்தி ராஜாக்களாக ஆளுகிறவர்களாக அதிபதிகளாக ஏற்படுத்துகிறவர் அவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று நம்முடைய தேசங்களை ஆளுகிறவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏழை, தாழ்த்தப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட, மண்ணோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலிருந்தும் தலைவர்களை அதிபதிகளை தேவன் எழுப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்களும் நானும்
உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு காலத்தில் இவர்கள் மனிதர்கள் என்று மதிக்கப்பட தகுதியற்ற ஜனங்களில் பலர் இன்று உயர்ந்த ஆட்சி பீடங்களை அலங்கரிக்கிறார்கள். ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகள் தேசங்களை நாடுகளை ஆட்சி செய்தவர்கள் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏழைகளாக, தரித்திரர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, விரும்பத்தகாதவர்களாக, அடிமைகளைப் போல தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக, நிலத்தோடும் பூமியின் தூளோடும் அடிமைகளைப் போல தரையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எண்ணி பாருங்கள். தேவன் மகா வல்லமை உள்ளவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் காலங்களிலே அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காலங்களிலே அவர்களை தாழ்த்துகிறார், அவரை உயர்த்துகிறார். அவருக்கு எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. அருமையானவர்களே, நாம் இந்த நிலையோடு, இந்த உணர்வுகளோடு, இவைகளை அறிந்து உணர்ந்திருக்கிறோம் என்ற நிலையிலே, நான் இன்று உயர்ந்த செல்வந்தனாயிருக்கிறேன், பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாயிருக்கிறேன், பிரபலமான ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று மமதை கொள்ளாமல், நான் ஏழையாக இருக்கிறேன், அன்றாட வாழ்க்கை தேவைகளை சந்திக்கவே என்னால் முடியவில்லை, நான் மிகவும் ஏழையாக தரித்திரனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற நிலையில் இருக்கிறவர்களும் சரி, என்றைக்கும் தேவன் ஒருவரையும் ஒன்று போல வைப்பதில்லை. உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறார், தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துகிறார். அவர் இந்த உலகம் பூமி உருண்டை, இந்த பிரபஞ்சமும் உருண்டை, அது எப்படி சுற்றி கொண்டிருக்கிறதோ அப்படியே காலங்களையும் தம்முடைய கருத்திலே அவர் சுழற்றி கொண்டிருக்கிறார். இன்று உயர்ந்த நிலையில் இருக்கலாம், நாளைக்கு தரையிலே குப்பை தொட்டியிலே இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை உயர்ந்த கோபுரத்தில் இருந்த வாழ்க்கை நாளைய தினத்திலே குப்பை தொட்டியிலே இருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரை கண்டும் எரிச்சல் அடைய வேண்டாம், எவருடைய உயர்வை கண்டும் பெருமை கொள்ள வேண்டாம். நான் கீழே இருக்கிறேனே, தரையில் இருக்கிறேனே, அவன் உயரத்தில் வானத்தில் இருக்கிறானே என்று எண்ண வேண்டாம். அவனுடைய பெருமை ஒரு நொடிப்பொழுதிலே மண்ணிலே சாய்ந்துவிடும். அருமையானவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க தொடங்குவோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு மிரக்குவந்த இந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 2700 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னுரைத்து வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக இன்றைய நாட்களிலே எங்களுடைய வாழ்வுக்கு ஏதுவானவைகளாய் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு அவைகளை கற்பிக்கும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த வேத வசனங்களிலே இருக்கிற ரகசியங்கள், இந்த கடைசி நாட்களிலே அந்த வேத வார்த்தைகள் எங்களுக்கு என்ன உணர்த்தப் போகிறது, எவைகளை நாங்கள் அவைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்பிப்பீராக. ஒரு புறத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறபடி சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இவைகள் அனைத்தும் மத்திய கிழக்காசியாவிலே நடைபெற்றது. அந்த தேசங்கள், அந்த ராஜ்யங்கள் அனைத்தும் நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனும் அவனுடைய சந்ததியும் 3 தலைமுறைகள், அவனும் அவனுடைய மகனும் அவனுடைய பேரனுமாக 3 தலைமுறைகள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவைக்குரிய வாழ்க்கையிலே இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நீர் அவைகளின் மூலமாய், அந்த வார்த்தைகளின் மூலமாய் என்ன கற்பிக்கப் போகிறீர்? இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் மீண்டும் இந்த பூமியிலே செயலாக்கம் பெறுகின்ற போது யார் யார் தேவ ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களை அடிமை கொள்ளப் போகிறார்கள், ஆட்சி அடக்குமுறையிலே தங்கள் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப் போகிறார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறாக. எல்லா ரகசியங்களையும், தேவனுடைய சகல ரகசியங்களையும், திட்டங்களையும், தீர்மானங்களையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. குறைகளை, குற்றங்களை தயவாக மன்னித்து பேசுகின்ற அடிமையோடு உம்முடைய வார்த்தைகளை ஆவியானவர் அமர்ந்து
அந்த வார்த்தைகளை மற்ற ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாய் அன்புள்ள கடவுளே உமது சமூகத்தில் மன்றாடி நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாழ்வியல் வேதாகமம் 4 மாவடியிலேருந்து வந்தீங்களா? சகோதரர்களே, விசுவாசிகளே, ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அதேதான் மோகன்சி அனௌன்ஸ் பண்ணதுன்னு 1000 ரூபா 975 ரூபா தாங்க. டைம் இல்லை, நான் ஆன்லைனில் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரமாக முடியும். வேணுமா? எடுத்துங்க. 975 ரூபா. இப்போ 1 hour ஆகும். வெயிட் பண்ணுங்க. என்ன புரிஞ்சுதான் இப்போ நான் புரிஞ்சிட்டு இருக்க முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் மெசேஜ் இப்போ தான் ஆரம்பித்தேன். வேணுமா வேண்டாமா? சரி, 1 மணிக்கு வரும். அன்பானவர்களே, ஒரு வாழ்வியல் வேதாகமத்திற்காக ஒருவர் வந்திருந்தார். சற்று இடையூறு வந்துவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. நான் முதலாவது அதை வாசிக்கின்ற பொழுதே சொல்லிவிட்டேன். சிதேக்கியா என்கிற அரசன், நாம் அறிந்திருக்கிறபடி சிதேக்கியா என்கிற அரசனுக்கு வேறொரு பெயர் யோயாக்கீம், அல்லது யோயாக்கீம் என்கிற அரசனுக்கு இன்னொரு பெயர் சிதேக்கியா. அவன் 2 பெயர்களிலே அழைக்கப்படுகிறான். அவனுடைய ராஜ்யபாரத்தின் அவன் யூதேயாவை, தெற்கு ராஜ்யமாகிய யூதேயாவை ஆட்சி செய்த 1ஆம் வருஷத்திலே, ஆரம்ப காலத்திலே தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து, அதாவது சுமார் தோராயமாக கிமு 600ஆம் ஆண்டு, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கிமு 600ஆம் ஆண்டிலே கர்த்தர் அவனை அழைத்து 587 என்று வேதாகமம் சொல்லுகிறது அந்த குறியீடு. அந்த காலத்திலே சிதேக்கியாவினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார், எரேமியாவினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொள் என்று. என்னன்னு புரியுதா? வயலிலே, வயல்வெளியிலே நிலத்தை உழ பயன்படுத்துகிற ஏர்மாடுகளை ஒரு ஏர் உழவன், நிலத்தை உழுகிறவன், வயலை உழுகிறவன், அந்த ஏர்மாடுகளை 2 ஏர்மாடுகளின் கழுத்திலே ஒரு நுகத்தை பூட்டி அதிலே கயிறுகளை வைத்து அந்த 2 ஒரு நுகத்தடியை 2 காளைகளின் கழுத்திலே போட்டு 2 அந்த ஒரே நுகத்தின் 2 முனைகளிலே 2 காளைகளை கட்டி அதிலே அதன் நுகத்தின் நடுப்பகுதியிலே நிலத்தை உழுகிற அந்த ஏர் கலப்பையையும் அதனுடைய தண்டையும் அங்கே இணைத்து கட்டி, பின்னடே அந்த ஏற்கலப்பையின் பின்பகுதியிலே இருக்கின்ற அந்த கைத்தடியிலே தன்னை அழுத்தி பிடித்து நிலத்தை உழுவான். இந்த மனிதனுடைய அந்த அழுத்தத்தின் பாரத்தையும் அந்த மண்ணினுடைய கடினத்தையும் அந்த ஏற்கலப்பை உழுது கொண்டு செல்லும்படியாக மண்ணை உழுது மறித்து நிலத்தை பண்படுத்துகின்ற பணியை அந்த காளைகள் இழுத்து கொண்டு செய்யும். அதுபோல
கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே, அதுபோல ஒரு நுகத்தை உண்டு பண்ணு. அந்த நுகம் எரேமியாவினுடைய கழுத்திலே பூட்டப்பட வேண்டும். அது ஒரு வளையமாக இருக்கும். கழுத்திலே பூட்டப்படுகிற ஒரு நுகத்தடி, அது மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு நுகத்தடியாக இருக்கலாம், அவன் கழுத்திலே பூட்டப்பட வேண்டியதாக இருக்கலாம், அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு நுக வளையமாக இருக்கலாம், இரும்பு சட்டமாக இருக்கலாம். அதை அவனுடைய சரீரத்தோடும் கைகளோடும் கால்களோடும் இணைத்து கட்டுவதற்கு சங்கிலியை அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். கயிறுகளையும் நுகங்களையும், கயிறுகளை, சங்கிலிகளுக்கு பதிலாக கயிறுகளை உண்டாக்க சொல்லுகிறார். அவைகளை ஏற்படுத்தி நீ அவைகளை என்ன செய்ய வேண்டும்? உன் கழுத்திலே பூட்டி கொண்டு உன் கைகளையும் கால்களையும் அந்த விலங்குகளால், கயிறுகளால் கட்டி கொண்டு நீ எங்கே செல்ல வேண்டும்? சிதேக்கியா அரசனை சந்திக்க வருகிறவர்களை நீ சென்று சந்திக்க வேண்டும். சிதேக்கியா, யோயாக்கீம் என்கிற யூதேயாவின், இஸ்ரவேலின் தெற்கு ராஜ்யமாகிய யூதேயாவின் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற சிதேக்கியா என்கிற யோயாக்கீம் அரசனை சந்திக்க பூமியின் பல தேசங்களிலிருந்து ராஜாக்களும் பிரதிநிதிகளும் வருகிறார்கள். அவர்களுக்கு நீ தெரிய சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அவனிட்ட சொல்லுகிறார். 3ஆம் வசனம், அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரனின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். எவைகளை? இவன் தன்னுடைய கழுத்திலே பூட்டி இருக்கிற அந்த நுகத்தடியையும் கயிறுகளையும் மட்டுமல்ல, இவைகளைப் போல இன்னும் பலவற்றை அவன் செய்திருக்கிறான். ஏனெனில் அங்கே பன்மையிலே சொல்லுகிறார், நீ கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணு, அவைகளில் ஒன்றை எடுத்து நீ உன் கழுத்திலே பூட்டிக்கொள், உன் கைகளை கால்களை கட்டிக்கொள், மற்றவற்றை கொண்டு போ. சிதேக்கியாவை சந்திக்கும் போது அவனை சந்திக்க வருகிற பிற தேசங்களின் ஸ்தானாபதிகள் ராஜ தூதுவர்கள் வந்து சந்திக்கின்ற போது அவர்களுடைய செவிகள் கேட்க இவைகளை சொல்லி அவைகளை நீ அவர்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் சிதேக்கியாவை சந்தித்து விட்டு திரும்பி செல்லும் போது, தங்கள் தேசங்களுக்கு செல்லுகின்ற போது, தங்களை அனுப்பின ராஜாக்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக தெரியப்படுத்த சொல்லுகிறார். என்ன செய்தி? எத்தனை ராஜாக்களுக்கு? ஏதோமின் ராஜாவுக்கும். ஏதோமின் ராஜா என்றால் யார்? ஏதோமியர்கள் யார்? யாக்கோவின் மூத்த குமாரன் ஏசாவினுடைய சந்ததியார். ஏசாவின் சந்ததி யாரும் யாருக்கு? ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவினுடைய, யாக்கோபினுடைய அல்ல, ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவினுடைய சந்ததியார் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களோடு, அதாவது இஸ்மவேலர்களோடு பெண் கொண்டு கொடுத்து, மற்றும் கானானியர்களோடும் அவன் பெண் கொண்டு கொடுத்து, அது ஒரு கலப்பின மக்களினமாக இருந்தது. ஏதோமியர்களுடைய அரசனோடும். அடுத்தது யார்? மோவாபின் ராஜாவுக்கும். மோவாபியர்கள் யார்? லோத்துவின் 2 குமாரத்திகள். சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்ட பிற்பாடு லோத்தினுடைய 2 குமாரத்திகள் தகப்பனோடு தகாத உறவு கொண்டு, லோத்தை மதுபானம் அருந்த வைத்து மதியை மயங்க செய்து அவனோடு தகாத உடலுறவு கொண்டு பெற்ற 2 குமாரர்கள் மோவாபும் அம்மோனும். அந்த மோவாபியர்களுடைய அரசன், அவர்கள் ஒரு ஜாதியார். அவர்கள் இந்தியாவிலே யார்? கீழை சாளுக்கியர்கள். நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள் வரலாற்றிலே.
கீழை சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள். மேலை சாளுக்கியர்கள் அம்மோனியர்களும் கீழை சாளுக்கியர்கள் மோவாபியர்களும் என்றழைக்கப்பட்டார்கள் இந்திய தேசத்திலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோமியர்களிலே பலர் இன்று முஸ்லிம்களாக இந்திய தேசத்திலே குடியேறி இருக்கலாம். அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் யார் என்று அடையாளம் காட்டிக் கொள்வது சற்று கடினமான காரியம். அங்கிருந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்ட காலத்திலே அங்கிருந்து சிதறி ஓடிய பலர் இந்தியாவிலே குடியேறி பிற்காலங்களிலே கீழை சாளுக்கியர்களாகவும் மேலை சாளுக்கியர்களாகவும் தங்கள் அடையாளம் காட்டிக் கொண்டார்கள். அவர்களில் ஒரு பிரிவினரே காளகையர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே பல ஆண்டுகள் சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்து ஆட்சி செய்தவர்கள் கீழை சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள், காளகையர்கள். அருமையானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த மக்களிடம் இங்கே இருக்கிறது. இப்பொழுது அந்த தேசங்களிலே இல்லை, ஆனால் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்களாக. நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். மோவாபின் ராஜாவுக்கும் அம்மான் புத்திரரின் ராஜாவுக்கும் அடுத்தது யாருக்கு? தீருவின் ராஜாவுக்கு, ஈராம் என்கிற தீருவின் அரசனுக்கும், அல்லது அவனுடைய வழிமரபை சார்ந்தவர். ஈராம் என்கிறவன் சாலமனுடைய காலத்திலே தீருவிலே ஆட்சியையும் வேலையாட்களையும் இந்தியாவுக்கு சாலமனுக்கு அரசனுக்கு அனுப்பி கொடுத்தவன் அவன். ஈராம் தீருவின் அரசன். அந்த தீருவின் அரசனுடைய வழிமரபிலே தோன்றிய ஒரு அரசனுடைய மகளைத்தான் யூதேயாவின் அரசனாகிய அல்லது எருசலேமின் சமாரியாவின் அரசனாகிய ஆகாப் திருமணம் செய்திருந்தான். எசபேல் என்கிற ஸ்திரீ, எசபேல் என்கிற ஒரு அரசி. அவளை குறித்தும் ஆகாபை குறித்தும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த எசபேல் தீருவின் ராஜகுமாரத்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தீரு பட்டணத்தை சார்ந்த மக்களினங்களும் இந்திய தேசத்திலே வழி வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர்கள் இன்னார் என்பதை ஒருவேளை என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்றாலும் தீரு ராஜ்யத்தின் மக்களினங்களும் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்பது இந்தியர்கள் மட்டும் வாழுகிற தேசம் அல்ல. பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களிலும் இருந்து சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 2700 முதல் 1800 ஆண்டுகளுக்கான இடைப்பட்ட காலத்திலே மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து சிதறடிக்கப்பட்டு ஓடி ஒளிந்த மக்கள் கூட்டம் இந்த இந்திய தேசத்திலே இன்று இந்தியர்கள் என்றும் தங்களை ஆரியர்கள் என்றும் தங்களை திராவிடர்கள் என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மையான இந்தியர்கள் மக்களினமாக மதிக்கப்படவில்லை. இந்தியர்களாக அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, மலைவாழ் மக்களாக, ஏலாமிய குடிகளாக, ஈழ மக்களினமாக அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மக்களுக்குரிய ஜாதிகளுக்குரிய அந்தஸ்து இந்திய தேசத்திலே இல்லாமல் போய்விட்டது. வந்தேரிகள் தங்களை இந்தியர்கள் என்றும், பூர்வீக இந்தியர்கள் இந்தியா எங்களுடையது என்றும் பறை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களால் தான், அங்கிருந்து துரத்தப்பட்டவர்களால் தான் இந்திய தேசத்து மக்கள் ஆட்சி செய்யப்படுகிறார்கள், அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை தென்னிந்திய பகுதிகளிலே அடிமைத்தனம் குறைந்திருக்கலாம், வட இந்திய பகுதிகளிலே அடிமைத்தனம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் யார்? உங்களை இந்தியர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக சொல்லுகிறேன். அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கடைசி கால பிரசங்கம் செய்திகள், எச்சரிக்கை செய்தி, அமெரிக்கா அந்தி கிறிஸ்துவ ராஜ்யமாய் வரப்போகிறது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூரோப்பியன் எக்கனாமிக் கவுன்சில் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமாக வரப்போகிறது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போப்பாண்டவர் அந்தி கிறிஸ்துவாக உலகத்தை ஆட்டி படைத்து ஆளுகை செய்ய போகிறார் என்று. ரோமிலிருந்து அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களை, அதெல்லாம்
அப்பட்டமான பொய், சாத்தானுடைய வஞ்சகம். ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், பிரபல கள்ள ஊழியக்காரர்கள் தங்களுக்கு தோன்றுவதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். யூரோப்பியன் எக்கனாமிக் கவுன்சில் அந்திகிறிஸ்து ராஜ்யமாக வரும் என்று அறிவித்துக் கொண்டிருந்த அநேக புறம்போக்குகள், எச்சரிக்கை செய்தி அளிக்கின்ற அநேக தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பொழுது அமெரிக்கா கள்ள கிறிஸ்துவன் ராஜ்யமாய், அந்தி கிறிஸ்துவன் ராஜ்யமாய் எழும்பப் போகிறது என்கிறார்கள். சுத்த பொய். ஆனால் 7 தலைகள், 7 சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியிலே தோன்றின. அவைகளிலே முதல் 4 சாம்ராஜ்யங்களை சார்ந்தவர்கள், பிற்கால 3 சாம்ராஜ்யங்களிலே ஆட்சி செய்த மக்களினம் முதல் 4 சாம்ராஜ்யங்களை சார்ந்தவர்களின் வழிமரபினரே. நீங்கள் மறந்து போகக்கூடாது. எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதியர்கள், பர்சியர்கள் ஆகிய 4 சாம்ராஜ்யத்தின் ஆட்சி செய்த மக்களினங்களின் வழிமரபிலிருந்து தோன்றியவர்களே கிரேக்கர்களும் ரோமர்களும் ரஷ்யர்களும் என்றால் மிகையல்ல. அருமையானவர்களே, 8வது சாம்ராஜ்யம் அதே எகிப்திய, அசீரிய, பாபிலோனிய, மேதிய, பர்சிய மக்களினங்களிலிருந்து இந்தியாவிலே குடியேறி இந்தியர்கள் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிற ஆரியர்களின் பிரிவிலிருந்து தான் 8வது சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் தோன்றும் என்பதிலே சந்தேகமில்லை. வேதம் வெட்ட வெளிச்சமாக்குகிறது அதை. அதற்காகத்தான் இந்த ஜாதிகளை குறித்து இந்தியாவில் இவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு கூறியறிவிக்க காரணம். ஒருவேளை தீருவின் மக்களினம், தீரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிற ராஜபுத்திரர்களாக இருக்கலாம். ராஜஸ்தான் பகுதியிலே குடியேறி இருக்கிற ராஜபுத்திரர்களுடைய வம்சாவளியினர் தீரு அரசனுடைய வழிமரபை சார்ந்தவர்களாக இருக்கலாம். சரியாக என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜா என்கிறவர் யார்? அதே பகுதிகளை சார்ந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தீரு, சீதோன் பட்டணங்கள். அந்த சீதோனின் அரசனுடைய மக்களினமும் இந்திய தேசத்திலே ஏதோ ஒரு மக்களினமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரியர்களோடும் அக்காத்தியர்களோடும், அதாவது களப்பிரர்களோடும் கூடி கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்காத்தியர்கள், களப்பிரர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்கிலே ஒரு 3 நூற்றாண்டுகள் தமிழகத்தை இருண்ட தமிழகமாக மாற்றியிருந்தவர்கள் கலியரசன் களப்பிரர்கள். கலியரசர்கள் களப்பிரர்கள் என்ற பெயருக்கு சொந்தமானவர்கள். அவர்கள்தான் சௌராஷ்டிரர்கள், சாலிவாகனர்கள், களப்பிரர்கள், அக்காடியர்கள், அக்காத்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அருமையானவர்களை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக சொல்லுகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே, நீ யாருக்கெல்லாம், எந்த ராஜ்யத்தின் ராஜாக்களுடைய ஸ்தானாபதிகளுக்கெல்லாம் இந்த நுகத்தடிகளையும் கயிறுகளையும் கொடுத்து இந்த செய்தியை எச்சரிப்பின் செய்தியாய் அவர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார். அதற்காகவே இந்த வேத பகுதிகள் இந்த ஜாதிகளை குறித்து சொல்ல வேண்டியது வந்தது. எந்தெந்த ஜாதிக்கு? ஏதோமின் ராஜாவுக்கும், மோவாபின் ராஜாவுக்கும், அம்மான் புத்திரரின் ராஜாவுக்கும், தீருவின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜாவுக்கும், சிதேக்கியா யூதேயாவின் ராஜாவுக்கும், மொத்தம் 6 ராஜாக்களுக்கும் 6 ராஜ்யங்களுக்கும் அந்த மக்களினங்களுக்கும் கூறி அறிவிக்க கர்த்தர் கொடுத்த கட்டளை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி, எஜமான்களுக்கு என்றால் தங்கள் தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அது என்ன? நான் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 5, 6 ஆகிய வசனங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. என்ன என்பதை நான், கர்த்தர் சொல்லுகிறார், நான்
வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மக்கள் இனங்களையும் சகலவற்றையும் உருவாக்கின நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும், பூமியில் எவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது, ஏனெனில் அவர் மகாபரக்கிரமசாலி, சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன செய்திருக்கிறார்? பூமியையும் அதிலுள்ள ராஜ்யங்களையும் அதிலுள்ள மக்கள் இனங்களையும் அதிலுள்ள மிருக ஜீவன்களையும் படைத்திருக்கிறார். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை அடக்கி ஆளும்படியாய் ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுக்கிறேன். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கர்த்தர் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கின ஆதாமுக்கு இந்த பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் சாத்தான், எதிராளியாகிய பிசாசானவன், ஏவாளின் மூலமாய் ஆதாமை வஞ்சித்தான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்திருந்த இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகின்ற, அதை பண்படுத்தி சீர்படுத்தி ஆண்டு கொள்ளுகின்ற அந்த அதிகாரத்தை சாத்தான் ஏவாள் வழியாக ஆதாமிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த இடத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக, கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாக, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களாக, கர்த்தருக்கென்று பணி செய்ய வந்தவர்களாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களை சாத்தான் அழகும் வசீகரமும் மிகுந்த பெண்களை கொண்டு தன்னுடைய மாய வலையிலே இழுத்து கட்டி கொண்டான். அந்த ஊழியக்காரர்களை மோசம் போக்கினவர்கள் அழகும் வசீகரமும் நிறைந்த பெண்கள். அன்று எப்படி ஆதாமினிடத்தில் இருந்த இந்த பிரபஞ்சத்தை, பூமியை ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தை ஏவாளின் மூலமாய் தந்திரமாக, வஞ்சகமாக சாத்தான் அபகரித்தானோ, அதே போன்று கர்த்தர் தேவ ஜனங்களை நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கும்படியாக, கர்த்தருக்கேற்ற பரிசுத்த ஜனமாய் நடத்தும்படியாய், மாற்றும்படியாய், வழி நடத்தும்படியாய் கர்த்தர் அனுப்பின வல்லமையுள்ள ஊழியக்காரர்களை சாத்தான் தன்னுடைய வஞ்சக புத்தியினால், தன்னுடைய பொய்களினால் பெண்களை அனுப்பி, வசீகரமான அழகான பெண்களை அனுப்பி ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கவிழ்த்து போட்டான். இதை நான் சொல்லுவது உங்களுக்கு சற்று இளக்காரமாகவோ அல்லது நான் இதை வேண்டுமென்றே இதை பெரிதாக்கி சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணினால், இன்றைய வலைதளங்களிலே நீங்கள் பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை குறித்த ஒரு பதிவை போட வேண்டும் என்று நான் மனதிலே எண்ணினேன். அதை சாயங்காலத்திலே வேறொருவர் போட்டிருந்த பதிவிற்கு நான் பதிலையும் கொடுத்திருக்கிறேன். இந்த கருத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது என்னவென்று சொல்லுகிறேன். அநேக ஊழியர்கள் அநேக முகநூலிலே, தங்கள் பக்கங்களிலே வேத வசனங்களை பதிவிடுகிறவர்கள், கர்த்தருடைய வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய செய்திகளை பதிவிடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மத்தியிலே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான முகநூல் ஐடி வைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், பெண்கள், ஆண்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். சாத்தான் ஒரு தந்திரமான வஞ்சகத்தை முகநூல் வலைதளத்திலே உலவ விட்டிருக்கிறான். என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அழகான புற நாட்டு பெண்கள், வசீகரமான, அழகும் வசீகரமுமான, நல்ல சிவப்பான, வெண்மையான நிறங்கொண்ட பெண்களை, அது இந்திய பெண்களாகட்டும், வெளி ராஜ்யங்களிலே வெளி நாட்டை சார்ந்த பெண்களாகட்டும், இளம் பெண்களை வைத்து
எல்லா நாடுகளை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். வசீகரமான அழகான பெண்களை வைத்து முகநூல்களிலே ஐடிக்களை ஆரம்பித்து கிறிஸ்துவை குறித்த செய்திகளை பதிவிடுகிற அநேக பெண்கள். அந்த செய்திகளினூடாக அவர்களுடைய நோக்கம் என்னவோ, தாங்கள் பதிவிடுகிற செய்திகளை எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தங்களுடைய அழகழகான வசீகரமான பல கோணங்களிலே தங்களுடைய சரீரங்களை அழகுபடுத்தி அலங்கரித்து அதை போட்டோ எடுத்து அதை அந்த முகநூல் பதிவுகளிலே பதிவிடுகிறார்கள். அவைகளிலே அவர்களை, அந்த பெண்களுடைய வசீகரமான படங்களை லைக் பண்ணுகிறவர்கள், அதற்கு கமெண்ட் தெரிவிக்கிறவர்கள் அநேகமாயிரம் ஊழியக்காரர்கள், 500 முதல் 1000, 1500 ஊழியக்காரர்கள், ஆண்கள், பெண்கள் அல்ல, ஆண்கள். அவர்களுடைய அழகை வர்ணனை செய்து அங்கே கமெண்ட் பதிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதுகிற வேத வசனத்திற்கு, அவர்கள் பதிவிட்டிருக்கிற வேத வசனங்களை அவர்கள் புகழவில்லை, அதற்கு அவர்கள் லைக் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பெண்களுடைய வசீகரமான வாழிப்பான அழகான சௌந்தரியமான அந்த பெண்களுடைய படங்களை பார்த்து, கவர்ச்சிகரமான படங்களை பார்த்து லைக் செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. 800, 1000த்திற்கு அதிகமான கமெண்டுகள் வருகிறது. இதே ஒரு ஊழியக்காரர், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் முன் கண்டதில்லை, அதை குறித்து ஒரு பதிவை முகநூலிலே இன்று எழுதியிருக்கிறார். அந்த பெண்கள் பதிவிடுகிற வசனங்களுக்கு எந்த விதமான பதிலுரையும் இவர்களிடமிருந்து இல்லை. ஆனால் அந்த பெண்களை குறித்து வர்ணிக்கிறார்கள். இவர்கள் ஊழியக்காரர்கள். கேவலமாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுமென்றே நம்மோடு நம்முடைய முகநூல் ஐடிக்களிலே தங்களுடைய தானாக வந்து நண்பர்களாக நண்பிகளாக இணைந்து கொள்ளுகிறார்கள். அல்லது சிலர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்கிறார்கள். நாம் அறியாமல் அவர்களுக்கு அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவருடைய கவர்ச்சிகரமான படம் தான் முன்னே நிற்கிறது. ஒரு நிமிடம் நானும் ஆடி போகிறேன், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு நிமிடம் நானும் லைக் பண்ணி விடுகிறேன் தெரியாமலே. பிற்பாடு ஐயோ, அங்கே வசனம் இல்லையே, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இல்லையே, ஆசீர்வாத வார்த்தை தானே இருக்கிறது. இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரை குறித்து அறிய வேண்டுமா? இக்கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிய வேண்டுமா? நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பிலே குழுவிலே அங்கத்தினராகுங்கள் என்று பதிவிடுகிறார்கள். எதற்கு? நீங்கள் பதிவிடுவதை முகநூலிலே பதிவிட்டு விட வேண்டியதுதானே. எதற்கு நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே நான் வர வேண்டும்? தேவையில்லையே. இது என்ன வசீகரமான ஒரு இழுப்பு! சாத்தானுடைய வஞ்சகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பெண்களை கொண்டு ஊழியக்காரர்களை கவிழ்த்து போட சாத்தான் கங்கணம் கட்டி இருக்கிறான். அதற்காகவே இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்வதற்குரிய ஆண்டு கொள்ளுகின்ற, பண்படுத்தி சீர்படுத்தி ஆண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தாரோ, அந்த அதிகாரத்தை எப்படி ஏவாளை கொண்டு கவர்ச்சியினாலே இவன் சாத்தான் வஞ்சித்து அதை தன்னகப்படுத்தி கொண்டானோ, அதுபோல இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை, உண்மை உள்ள ஊழியக்காரர்களை கவிழ்த்து போட அநேக பெண்களை, உலகம் முழுவதிலும் இருந்து அநேக அழகும் சௌந்தரியவுமான பெண்களை சாத்தான் கூலிப்படைகளாக வைத்திருக்கிறான். அருமையானவர்களை, மறந்து போக வேண்டாம். தேவ தூதர்கள் ஆதி மேன்மைகளை இழந்து பூமியின் மனுஷகுமாரத்திகளின் மேல் மோகம் கொண்டு ஆதி மேன்மைகளை இழந்து மனிதர்களாக பூமிக்கு வந்தார்கள். மனுஷகுமாரத்திகளோடு உடலுறவு கொண்டார்கள். பெண்களுக்கு அதனால் தான் முட்டாங்கு போட சொல்லப்பட்டது, வேதாகமம் கற்பித்தது. முகத்தையும் தலையையும் தலைமயிரையும் முகத்தையும் மூடிக்கொள்ளும்படியாக வேதாகமம் கட்டளையிட்டது. இன்றைய கிறிஸ்தவ பெண்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்கள் தலைகளை, தங்கள் முடியை, சிகை அலங்காரத்தை, தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை.
வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. இவர்களுடைய வசீகரமான முக அழகையும் அங்க அழகுகளையும் கண்டு இன்றைய ஊழியக்காரர்கள் விழுந்து தரங்கட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் தரங்கட்ட வாழ்க்கையிலே விழுந்து விடுவதற்கு பெண்களே மூல காரணம். மறந்து போக வேண்டாம் அருமையானவர்களே. அதனால் தேவன் சொல்லுகிறார், இனி ஒரு மனிதனுக்கு உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை நான் கொடுக்கவில்லை. அதனால் தான் ஜனங்கள் துண்டு துண்டாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு அநேக பிரிவுகளாய் மக்கள் இனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த 5ஆம் வசனம், எரேமியா 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இஷ்டமானவன் யார்? அவனை யாருக்கு ஒப்பாக வர்ணித்திருக்கிறார்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை ஆதிமேன்மையை இழந்து ஒளியை இழந்து இருளை சொந்தமாக்கி பூமியிலே தள்ளப்பட்ட அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளிக்கு நேபுகாத்நேச்சாரை ஒப்பிட்டு வர்ணிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விழுந்து போன தேவதூதர்களிலே ஒருவனுடைய அதிகாரத்தை வல்லமையை தன் கரத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதன் நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய மன்னனுடைய கையிலே அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி அவருக்கு முன்பாக நின்ற அவருக்கு பணிவிடை ஆராதனை கூட்டத்து தூதர்களுக்கு தலைவனாக நின்றவன், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு சமமானவனாய் நின்றவன். அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்திருக்கிறார். யார் ஒருவன் அதிகாரத்தை, சாத்தானுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறானோ அவனுக்கே, அவன் தகுதியானவனாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். அதுதான் சொல்லுகிறார். அது சாத்தானுடைய அதிகாரத்தை ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் தேவனுக்கு சித்தமானவனுக்கே கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். சாத்தானுடைய அதிகாரத்தை எனக்கு தாரும் என்று நான் கேட்ட தரமாட்டார். அவருக்கு சித்தமானவனுக்கு, அவருக்கு இஷ்டமானவனுக்கு, அவருக்கு விருப்பமானவனுக்கு சாத்தானுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? அந்தகாரத்தின் அதிபதியினுடைய வல்லமையை யாருக்கு கொடுக்கிறார்? நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கிறார். அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக சொல்லுகிறார். அவனுடைய கையிலே உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார். யாரை? தேவ ஜனங்களை, யூதர்களையும் ஏதோமியர்களையும் மோவாபியர்களையும் அம்மோனியர்களையும் தீருவின் மக்களினங்களையும் சீதோனின் மக்களினங்களையும் 6 மகா வம்சங்களை, ஜனங்களை தேவன் எங்கே யாருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்? நேபுகாத்நேச்சாரின் கையிலே அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறார். புரியுதா? ஏன் இவர்களை ஒப்புக் கொடுக்க காரணம்? இவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியவில்லை. தங்களை விபச்சார சந்ததிகளாக மாற்றி போட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டு பக்தி வேடம் அணிந்து விபச்சாரத்திலும் பொருளாசையிலும் பணாசையிலும் பெண்ணாசையிலும் மண்ணாசையிலும் ராஜ்யங்களை பிடித்துக் கொள்ளுகின்ற அந்த பேராசைகளிலே, உலகத்தை தனதாக்கி கொள்ளுகின்ற பேராசையிலே விழுந்து போன இந்த மக்களினங்களை நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை அந்த ஸ்தானாதிபதிகள் சிதேக்கியா அரசனை சந்திக்க வந்த மாற்று 5 தேசங்களின் சேனாபதிகள் தங்கள் ராஜாக்களுக்கும் தங்கள் பிரபுக்களுக்கும் தங்கள் மூப்பர்களுக்கும் தங்கள் தலைவர்களுக்கும் சொல்ல கட்டளையிடுகிறார். யாரிடத்திலே? எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே. இதை அவர்களுக்கு நீ கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய அனுமதியின் பெயரில் தான் இவைகள் எல்லாம் பூமியிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பலத்தினால் நடக்கிறது என்று ஒருவனும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அன்பான தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, ஊழியர்களே,
என்னுடைய ஞானத்தினால், என்னுடைய மகா ஞானத்தினால், என்னுடைய மகா புத்தியினால், என்னுடைய தந்திரமான யுக்தியினாலே, தந்திரங்களினாலே என்னை இந்த லட்சோப லட்சம் கிறிஸ்தவர்கள், வேத வசனங்களை அறியாத இந்த மூடர்களின் கூட்டம் என்னை பின்தொடர்கிறது என்று எண்ணிக்கொள்ளாதே. கர்த்தர் உன்னை அந்த திரள் கூட்டம் லட்சக்கணக்கான ஜனங்களை அழித்தொழிக்கும்படியாய் உன்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். மறந்து போகாதே, துணிகரம் கொள்ளாதே. நான் தேவனுடைய மனுஷன் என்று கொக்கரிக்காதே. தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று கொக்கரிக்காதே. நான் கர்த்தருடைய அப்போஸ்தலன் என்று சொல்லாதே. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று உச்சாணி கொம்பின் மேலேறாதே. வானத்திலே பறக்க திட்டமிடாதே. இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களான போனால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மனமற்றவர்களாய் போனபடியினால், இந்த ஜனக்கூட்டத்தை, இந்த கபட வேடதாரி கிறிஸ்தவர்களின் கூட்டத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். மறந்து போகாதே. அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே உன்னை தட்டி தரந்தாழ்த்தி தம்முடைய காலங்கள் மிதித்து போடுவார். 6 தேசங்களின் ராஜாக்களையும் ஜனங்களையும் நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். கடைசியிலே நேபுகாத்நேச்சாருடைய எல்லாரையும் அடிமை கொண்டு மாபெரும் வல்லரசாக, மாபெரும் பாபிலோனிய பேரரசாக தன்னுடைய நாட்டை மாற்றினவனுடைய நிலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நொடி பொழுதிலே வானுயர ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினான். சாரி, தொங்கும் தோட்டம், பாபிலோனிலே ஒரு தொங்கும் தோட்டத்தை கட்டினான். இது எனக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்றான். அந்த நொடி பொழுதிலேயே பெருமை அவனுடைய உச்சம் தலையின் மேல் ஏறின பொழுது தேவன் அவனை மாட்டை போல புல்லை தின்னுகிறவனாக பூமியிலே தள்ளி போட்டார். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, பேராயர்களே, போப்பாண்டவரே, நீ யாராக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதிலே உன்னுடைய கையிலே தந்திருக்கிற அதிகாரத்தோடு உன்னை கீழே தள்ளி விடுவார் என்பதை மறந்து போகாதே. 6வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். மனுஷரை மட்டும் கொடுக்கல, ராஜ்யங்களை மட்டும், தேசங்களை மட்டும் கொடுக்கவில்லை, அதன் மக்களினங்களை கொடுத்தார், அதன் மிருக ஜீவன்களையும் கொடுத்து விட்டார். பாருங்கள், இந்த தேசங்களின் ராஜாக்களும் ஜனங்களும் மிருக ஜீவன்களும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அடிமை பணி செய்கிறவர்களாக பல நூற்றாண்டுகள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அப்படி ஒரு நிலை, அருமையானவர்களே, 7வது வசனத்திலே பிற்பாடு, அது நாளைய தினத்திலே விவரிக்கின்றேன். அப்படி ஒரு நிலை இன்னும் இந்திய கிறிஸ்தவர்களுக்கு, உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு, அதே பாபிலோனிய மக்களினம், அதே அசீரிய மக்களினம் சார்ந்த, அதே எகிப்திய மக்களினம் சார்ந்த, அதே மேதிய பர்சிய மக்களினம் சார்ந்த மேலே ஜாதியார், உயர் ஜாதியார் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற ஆரியர்களுடைய அடிமைத்தனத்திலே இந்த உலகம் 7 ஆண்டுகள் அவர்களில் மத்தியிலிருந்து தோன்றுகிற அசீரியனாகிய கள்ளக்கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவனுக்கு தோள் கொடுக்கிற உலகத்தின் 10 ராஜ்யங்கள், அந்த ராஜ்யங்களின் அடிமைத்தனங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெயராலே கர்த்தருடைய ஊழியக்காரிகளைப் போல வேடமிட்டு, வேடம் தரித்து, அலங்கரித்து, வசீகரமாய் தங்களை காண்பிக்கிற பெண்களிடத்திலே மோக இச்சையிலே, காம இச்சையிலே மதிமயங்கி அவர்களுடைய பாதங்களில் விழுந்து கெட்டழிந்து சாத்தானுடைய சந்ததிகளாய், நரகாக்கினியின் பிள்ளைகளாய் மாறி போகாதிருங்கள். வசன தெளிவுள்ளவர்களாய், ஞானம் பெற்றவர்களாய், கடைசி நாட்களிலே சாத்தானுடைய வஞ்சகம் எப்படியெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, ஊடகங்களின் வாயிலாக, முகநூல் பதிவுகளின் வாயிலாக, யூடியூப் பதிவுகளின் வாயிலாக என்பதை சிந்தித்து உணர்ந்து, உண்மையாகவே நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால்,
தெளிவு பெறுங்கள். உங்களுடைய ஊடகங்களிலே கண்ணும் கருத்துமாய் தெளிவாக ஞானமாக பார்த்து நண்பர்களை நண்பிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்கள் முகநூலிலே பதிவை நீங்கள் அன்பராக சேர்ந்துவிட்டு உங்களை மெசஞ்சர் வழியாக அழைக்கிறார்களா? அவள் தவறானவள். அவள் இன்பாக்ஸிலே தன்னுடைய போட்டோவை போடுகிறாளா? உன்னுடைய நம்பரை கேட்கிறாளா? மெசஞ்சரிலே அல்லது வாட்ஸ்அப்பிலே உன்னோடு பழகும்படியாய், உன்னோடு கான்வர்சேஷன் அதாவது கலந்துரையாடும்படியாய் வாட்ஸ்அப் நம்பர் தருகிறாளா? உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கேட்கிறாளா? மெசஞ்சரிலே வருகிறாளா? அவள் விபச்சாரி என்பதை தெரிந்து கொள். அவள் உன்னை கவிழ்த்து போட வகை தேடுகிறாள், வஞ்சிக்க வகை தேடுகிறாள். அவள் சாத்தானுடைய கைக்கூலியாய் இருக்கிறாள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, எச்சரிக்கிறேன். வேத வசனம் கற்பிக்கிறது சாத்தானுடைய வஞ்சகம் பல்வேறு நிலைகளிலே, அதிலும் ஸ்மார்ட் போன் நம்முடைய கைபேசிகளிலே சாத்தானுடைய மாய வலைகள் நமக்கு எதிராக விரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நானும் சில வேளைகளிலே சில பெண்களிடத்திலே உண்மையிலேயே இவள் கர்த்தருடைய வார்த்தைகளைத்தான் எழுதுகிறாளாக இருக்கும், இவள் ஊழியக்காரியாக இருக்கும், இவள் பாஸ்டராக இருக்கும் என்று நம்பி என்னுடைய நம்பர்களை கொடுத்து நான் சிக்கிக் கொண்டதுண்டு. அவள் முதலாவது அனுப்புகிற போட்டோ தன்னுடைய வசீகரமான வாழிப்பான உடலை அங்கே வசீகர கவர்ச்சியாக போட்டோ எடுத்து அனுப்புவாள். உங்களுடைய போட்டோவை உங்களை நான் பார்க்க வேண்டும். நாம் நண்பர்களாக மாறிவிட்டோம், நாம் ஒருவரை ஒருவர் கண்டு அறிந்து இருக்க வேண்டும் என்று போட்டோக்களை கேட்பார்கள், வாட்ஸ்அப் நம்பரை கேட்பார்கள். கொடாதீர்கள், சிக்கிக் கொள்வீர்கள், மாய வலையிலே சிக்கிக் கொள்வீர்கள். சாத்தான் விரிக்கிற தந்திரமான மாய வலை, அழகான பெண்களை கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரிகள் என்று வர்ணனை செய்து கொண்டு உங்களுக்கு முன்பாக ஏவாளை வஞ்சித்தது போல பெண்களை வஞ்சித்து இன்று நமக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாக இருங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே. கர்த்தரை நம்புங்கள். அவர் எவனை உயர்த்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை உயர்த்துவார். எவனை தரை மட்டும் தாழ்த்த ஒப்புக் கொடுக்கிறாரோ விருப்பமாயிருக்கிறாரோ அவனை தாழ்த்துவார். அவரே உயர்த்தினார், அவரே தாழ்த்துவார். ஆனால் அவரே நரகாக்கினிக்கு தள்ளுகின்ற நிலைக்கு ஆளாக வேண்டாம். அன்பான கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாய் அவர் எழுதி தந்திருக்கிற சத்திய வேத வசனங்களை, அதிலும் நற்செய்தி நூல்களை மட்டும் படித்துவிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. தீர்க்க தரிசன புத்தகங்களை படியுங்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, ஆமோஸ், யோவேல், மீகா, இப்படிப்பட்ட சகரியா, மல்கியா வரையிலும் எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களையும் தொடர்ந்து படியுங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள். காலா காலங்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசிகளின் மூலமாய் முன்னுரைத்து நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறார். அவைகள் நம்மை தெளிவுள்ளவர்களாய் மாற்றும், வசன அறிவுள்ளவர்களாய் மாற்றும், கர்த்தரை பின்பற்றத்தக்க வழியை நமக்கு காண்பிக்கும். வழி தவறி செல்ல விடாமல் நம்மை எச்சரிக்கிறவைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளே. எச்சரிப்பின் சத்தங்களை படியுங்கள். அது தீர்க்க தரிசன புத்தகங்களிலே தான் இருக்கிறது. மற்றவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நூல்களிலே படியுங்கள், நிருபங்களிலே படியுங்கள். அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய், உண்மை கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவின் ஜனங்களாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஊழியக்காரர்களாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாற பிரயாசப்படுங்கள். தவறான மார்க்கங்களை, தவறான வழிகளை, தவறான உத்திகளை, தவறான தந்திரமான செயல்பாடுகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரண்டையிலே திரும்புங்கள். வாழ்வு பெறுவீர்கள், வளம் பெறுவீர்கள், நிறைவாழ்வை, நித்திய வாழ்வை சொந்தமாக்குவீர்கள் என்று கூறி கர்த்தருடைய ஆசீர்வாதம் மனம் திரும்பும் பட்சத்திலே
கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றும் பட்சத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப கர்த்தருடைய விருப்பத்தின்படி உங்கள் மேல் பொழிந்தருளப்படும் என்பதை அதை சொந்தமாக்கிக் கொள்ள தயாராகுங்கள். இல்லை என்றால் ஐயோ, வாழ்வின் எல்லை, வாழ்வின் முடிவு பயங்கரமாயிருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.